Hi everyone. So in the video ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ for choice filling TNEA 2023. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பேர் வெயிட் பண்ணிருக்கீங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனில் பிஸியாக இருப்பீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி வீடியோ ஃபஸ்ட்டே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் கொஞ்ச நாள் கழிச்சு தான் போடலாம்னு நினச்சேன். பட் ஃபஸ்ட்டே அதை பற்றின அவேர்னஸ் இருந்தால் தான் நீங்கள் காலேஜ் லிஸ்ட்டை ரெடி பண்ணி வைப்பீங்க. நீங்கள் காலேஜ் லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சா கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியுங்கிற அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரியும். சரிங்களா? காலேஜ் லிஸ்ட்டு என்னெல்லாம் கோர்ஸ் வேணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் செலக்ட் பண்ண என்னாகும், சப்போஸ் கிடைக்கலன்னா என்னாகும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி ஒரு 10 காலேஜ் மட்டும் கொடுத்தா என்னாகும், சாய்ஸ் ஃபில்லிங் கம்மியாக கொடுத்தா என்னாகும், எல்லா விவரமும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன? அதாவது நமக்கு வந்து கவுன்சிலிங்கில் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரேங்க் வரும், ரேங்க் முடிஞ்சதுக்கப்புறம் ரவுண்ட் ஷெடியூல் வரும், ரவுண்ட் ஷெடியூல் முடிஞ்சதுக்கப்புறம் ரவுண்ட் ஷெடியூலில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அதெல்லாம் கொடுத்துருவாங்க. எந்த டேட்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குது எல்லாமே அந்த ரவுண்ட் ஷெடியூலில் கொடுத்துருவாங்க. இப்போ அந்த ரவுண்டு ஷெடியூலில் விடுங்க. சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன அப்படின்னா, நீங்கள் கலந்தாய்வில் ஏகப்பட்ட காலேஜ் இருக்கும். இந்த 450 காலேஜ்லேருந்து எந்த காலேஜ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த கோர்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் எவ்வளோ சாய்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ பிஹெச்டி காலேஜ்னால் பிஹெச்சியில் சிஎஸ்சி கொடுத்துக்கலாம். திரும்ப பிஹெச்டி காலேஜில் நீங்கள் வந்து இசிஇ கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரே காலேஜில் நீங்கள் எல்லா பிரான்ச்சுமே கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு காலேஜில் ஒரு பிரான்ச் தான் வேணும்னா அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு காலேஜில் 2-3 பிரான்ச் வேணும்னா அதே கொடுத்துக்கலாம். நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன், காலேஜுக்கு கொடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்கன்னு நிறைய வாட்டி சொல்லிட்டு எந்த கட்டாப்பாக இருந்தாலும் நல்ல காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். எதை நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் விருப்பப்பட்ட தேர்வு தானே, விருப்பப்பட்டு நீங்கள் வைக்கிறீங்க. ஒரு 40 சாய்ஸ் 50 சாய்ஸ் வைக்கிறீங்கன்னா டாப்பில் என்ன வச்சுருக்கீங்களோ இப்போ நான் இங்கே ஒரு 10 சாய்ஸ் எழுதியிருக்கிறேன். மொத்தம் இங்கே இது ரெண்டாவது வந்து நானும் ஆட் பண்ணது விட்டுருங்க. இந்த 10 சாய்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 10 சாய்ஸில் எனக்கு பிடிச்ச பிஹெச்டி சிஎஸ்சி வச்சுருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் வச்சுருக்கேன், குமரகுருவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சுருக்கேன், ஜிசிடியில் ஐடி வச்சுருக்கிறேன், சாய்ராமில் இசிஇ வச்சுருக்கிறேன். உங்களுக்கு என்ன கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸாக இருக்குது, நல்ல கோர்ஸ், அதாவது உங்களுக்கு என்ன கோர்ஸ் பிடிக்கும், உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அதை டாப்பில் வைங்க. என்ன காலேஜில் பிடிக்கணும், என்ன நல்ல காலேஜ் வேணும், எனக்கு நல்ல காலேஜில் நல்ல சீட்டு வேணும், எனக்கு பிடிச்ச காலேஜ் இருக்குன்னா அதை முன்னாடி வைங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு விருப்பப்பட்ட காலேஜஸ் எல்லாம் பின்னாடி வைங்க. ஆனால் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒரு காலேஜ் 2 காலேஜ் கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் என்ன வரும் அப்படின்னா நாட் அலர்ட்னு வந்துடும். உங்களுக்கு சீட்டு கிடைக்காம போயிடும். உங்கள் ரேங்கிங்க்கு தகுந்த மாதிரி சீட்டு கிடைக்காம போயிடும். உங்கள் ரேங்கிங் கம்யூனிட்டி ரேங்கிங் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா 2 ரேங்கிங் இருக்கும், கம்யூனிட்டி ரேங்கிங், ஜென்ரல் ரேங்கிங். இதுக்கு தகுந்த மாதிரி கம்யூனிட்டி ரேங்கிங்குள்ளே உங்களுக்கு அந்த கேட்டகிரியில் வராமல் போயிடும். கம்யூனிட்டி ரேங்கிங் தான் முக்கியம். அந்த இதில் வந்து வராமல் போயிடும். இப்போ எம்பிசி கேட்டகிரியில் நான் வந்து இப்போ எம்பிசின்னு வச்சுக்கலாம். ஜிசிடி ஐடி வந்து எனக்கு கிடச்சிதுன்னா பரவாயில்ல. இப்போ எம்பிசி கேட்டகிரியில் இந்த சாய்ஸ் கொடுத்துட்டேன், 10 சாய்ஸ் கொடுத்துட்டேன். நான் வந்து ஒரு கட் ஆஃப் வந்து ஒரு 170ன்னு வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், தோராயமாக போன வருஷம் கட் ஆஃப் வச்சு நான் சொல்கிற மாதிரி இந்த காலேஜில் எல்லாத்துலேயும் 170 கட் ஆஃப்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். எந்த காலேஜ்? இந்த காலேஜ் கிடைக்காது, இந்த காலேஜ் கிடைக்காதுங்கிறது நமக்கு தெரியுது. கம்ப்யூட்டர் வந்து கம்ப்யூட்டரே ஆட்டோமேட்டிக்காக பண்ணும். கம்ப்யூட்டர் பண்ணுற விஷயம் மேனுவலாக பண்ணாது, கம்ப்யூட்டரே பண்ணும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தான் நடக்க போகுது. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். அப்போது அது என்ன சொல்லணும், உங்கள் கம்யூனிட்டி ரேங்கிங்க்கு இதுக்கெல்லாம் இடம் இல்லை, இந்த காலேஜில் தான் இடம் இருக்குது, சிஐஇடி மெக்கானிக்கல் தான் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சிஐஇடியில் ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். அந்த காலேஜ் உங்களுக்கு வரும், ஒரு ரிசல்ட் வரும் இல்லையா? உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுன்னு ஓப்பணும். அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ங்கிறது அது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க, லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் அலர்ட் ஆகிருக்கும். சிஐஇடிங்கிறது அலர்ட் ஆகிருக்கும். இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அலர்ட் ஆகிருந்ததுன்னா உங்களுக்கு பலவிதமான ஆப்ஷன்ஸ் காட்டும். உங்களுக்கு 6 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அக்செப்ட் அண்ட் ஜாயின். நீங்கள் விருப்பப்பட்ட அந்த சிஐஇடி காலேஜில் மெக்கானிக்கல் கிடச்சதில்ல, அது எடுக்கிறீங்களா, எடுத்து ஜாயின் பண்ணிக்கலான்னு கேட்குது. ஒன்று அது கிளிக் பண்ணணும். இது எப்போ வரும்? டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு சொன்னால் கன்ஃபர்மேஷன் பண்ணணும்ல, கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் டைம் தருவாங்க. அந்த கன்ஃபர்மேஷன் பண்ணால் மட்டும் அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். சரிங்களா? கன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். அப்போ கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண சொல்லுது? டவுன்லோட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணோம். எவ்வளோ நாளில்? 7 நாளுக்குள்ளே. நீங்கள் அக்செப்ட் பண்ண 7 நாளுக்குள்ளே அவங்க டைம் தருவாங்க. அந்த 7 நாளுக்குள்ளே காலேஜில் டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணிடணும். காலேஜில் தான் பண்ணணும், ஃபீஸும் கட்டிடணும் 7 நாளுக்குள்ளே. சரிங்களா? இது அக்செப்ட் அண்ட் ஜாயின்.
ஓகே. அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சிஏஇடி. ஆனால் அப்வர்டில் நான் அப்வர்ட்னா பாருங்கள், இங்கே மேலே அப்வர்டில் நல்ல காலேஜஸ்லாம் இருக்கா, அப்வர்டில் ஏதோ சீட் இருந்தால் எனக்கு கொடுங்க. இது செலக்ட் பண்ணிக்கிறேன், அப்வர்டில் ஏதோ சீட் இருந்தால் கொடுங்கன்னு தான் அர்த்தம். டவுன்லோட் இவங்க என்ன பண்ணணும்னா டவுன்லோட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணணும். அது அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்து எங்கே போகணும், டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். என்ன ஆவணங்கள் என்ன சர்டிஃபிகேட்டில் எடுக்கணும் அதை அப்போ பார்த்துக்கலாம். டிஎஃப்சி சென்டருக்கு போகணும் காலேஜுகளில் அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்தவங்க அண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு. ஓகே, தட்ஸ் இட். அடுத்தது எனக்கு இந்த சிஐஇடி மெக்கானிக்கல் வந்ததை நான் டிக்ளைன் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா, எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஆப்ஷன் பண்ணிங்கன்னா, ஆப்ஷன் பண்ணிவிட்டு நான் அப்வர்டில் இருக்கிறத எடுத்துக்கிறேன், இது பிடிக்கல நான் நிராகரிச்சிட்டேன், இது பிடிக்கல நான் அப்வர்டில் எடுத்துக்கிறேன்னா டிக்ளைன் கரண்ட் அலாட்மெண்ட் டிக்ளைன் பண்ணிட்டேன், வேண்டாம் வெயிட் ஃபார் அப்லோட் ரிசல்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். சாரி, அப்வர்ட் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறேன். அப்வர்டில் இருக்க எதாவது காலேஜ் கிடைக்குமா நான் வெயிட் பண்ணுறேன். ரிசல்ட் வந்து உங்களுக்கு அடுத்த 7 நாளுக்குள்ளே தான் வரும். சரிங்களா? நீங்கள் போய் ரிப்போர்ட் காலேஜுக்கோ இல்லை டிஎஃப்சி சென்டருக்கோ போய் ரிப்போர்ட்டெல்லாம் பண்ண வேண்டாம், ஃபீஸும் கட்ட வேணாம், எங்கேயும் போக வேணாம், வீட்டிலே உட்காந்த போதும் உங்களுக்கு 7 நாளுக்குள்ளே கன்ஃபர்மேஷன் வரும் உங்களுக்கு கிடச்சிருக்கா இல்லையான்னு. சப்போஸ் கிடைக்கலனா அவங்க வந்து அப்வர்டில் கிடைக்கலனா அப்வர்டில் எதாவது கிடைக்காமட்டா நெக்ஸ்ட் ரவுண்டு போயிடுவாங்க. இதுதான் அவங்களுக்கு நடக்கும். நல்லா கேட்டுக்கோங்க. டிக்ளைன் கொடுத்தவங்களுக்கு அப்வர்ட்லேயும் கிடைக்கலனா நீங்கள் ரவுண்ட் 1 இருந்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கு போயிடும். சரிங்களா? ஏன்னா அங்கே இல்லை சீட்டு இல்லைனா ரவுண்ட் 2க்கு போயிடும். லாஸ்ட் ரவுண்ட் தான் நினச்சி பாருங்கள் எந்த ரவுண்டுக்கு போவீங்க. அவ்வளோதான், கிடைக்கிற காலேஜ் எடுத்துக்கணும். டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். டிக்ளைன் தி கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட். இது டிக்ளைன் பண்ணிட்டீங்க, சிஏஇடி டிக்ளைன் பண்ணிட்டீங்க, வேணான்னு சொல்லிட்டீங்க, நெக்ஸ்ட் ரவுண்ட் நான் போய்க்கிறேன், இந்த ரவுண்டில் எனக்கு எந்த சீட்டுமே வேணாம், நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் போய்க்கிறேன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் போயிடும். அவ்வளோதான். இவங்களும் டிஎஃப்சிக்கு போக வேண்டாம், காலேஜுக்கு போக வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், ஃபீஸு கட்ட வேண்டாம், அடுத்த ரவுண்டுக்கு போயிடுவீங்க. அடுத்த ரவுண்டில் நீங்கள் முதலாளாக வருவீங்க. அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். லாஸ்ட் 5வது ஆப்ஷன்னா டிக்ளைன். எனக்கு இந்த சீட்டும் பிடிக்கல, கவுன்சிலிங்கும் பிடிக்கல, டிக்ளைன் குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங். அவ்வளோதான். கவுன்சிலிங் விட்டு வெளியே போயிடுவீங்க. தட்ஸ் இட். உங்கள் ப்ராசஸ் முடிஞ்சு. அதுக்காக 500 ரூபா ரீஃபண்ட் பண்ணுவாங்களான்னு தெரில. ஆமாம், பண்ணிடுவாங்க. 500 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. டிக்ளைன் கியூட். அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இது வந்து கடைசி ஆப்ஷனுங்க. இது யாருக்கு வருந்தீங்களா இந்த ஆப்ஷன், அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இது வந்து ஒரே ஆப்ஷன் தான் வரும். என்னன்னா இந்த காலேஜ் எனக்கு கிடச்சிருச்சு, ஒன்று அப்வர்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா நெக்ஸ்ட் ரவுண்ட் போய்க்கலாம். அவ்வளோதான். இந்த ஆப்ஷன் வந்து அக்செப்டெல்லாம் பண்ண சொல்லும். அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். வெயிட் ஃபார் அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். இப்போ அலாட்மெண்ட் நாட் ஜென்ரேட், பார்ட்டிசிபேட் இன் நெக்ஸ்ட் ரவுண்ட். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஆப்ஷன் வந்து யாருக்கு கிடைக்குன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் தப்பாக பண்ணுறவங்க தான் இந்த ஆப்ஷனே கிடைக்கும். நாட் அலர்டட் ஆப்ஷன் இது. அப்வர்டில் கிடைக்கும் இல்லை கிடைக்குமான்னு வெயிட் பண்ணணும். ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இந்த காலேஜ் வந்து எந்த காலேஜுமே இதில் கிடைக்கல. நல்லா கேட்டுக்கோங்க, எந்த காலேஜுமே இதில் கிடைக்கல. அப்வர்டில் இருக்கான்னு பார்க்கலாம். நாட் அலர்ட்னு வர்றவங்களுக்கு அப்வர்ட் இருக்கான்னு பார்க்கலாம். அப்வர்டில் கிடைக்கலனா நெக்ஸ்ட் ரவுண்ட் போகணும் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இது. சரிங்களா? இது வந்து யாருக்கு வரும்னா, சாய்ஸ் ஃபில்லிங் தப்பாக பண்ணவங்களுக்கு. அதுதான் சாய்ஸ் நிறையா கொடுங்க. சாய்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்கலாம்னா 1000 கொடுக்கலாம், 500 கொடுக்கலாம், எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். மினிமம் ஒரு 100 கொடுங்க. 100 கொடுத்தீங்கன்னா 100ல் ஃபஸ்ட் 50 உங்களுக்கு பிடிச்சது வைங்க, அடுத்த 50 ஓரளவுக்கு பிடிச்சது வைங்க. ஆனால் உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். ஒரு 160 கட் ஆஃப்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். நீங்கள் போய் 160 கட் ஆஃப் வச்சு பிஹெச்சியில் சிஎஸ்சியில் வைக்க முடியும், சீட்டே இருக்காது, அது வேறு விஷயம். அந்த மாதிரி ஆக்வர்டெல்லாம் வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்காதுன்னு தெரியும். அதை வச்சிங்கன்னா ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லைனாக நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சுக்கிட்டே வரணும். அப்போ தான் நடுவில் ஏதோ ஒன்று அலர்ட் ஆகும். அதுவும் முக்கியமாக நீங்கள் மேலேயே நல்ல காலேஜ் வைக்கணும். கண்டிப்பாக என்ன சார் சொல்கிறீங்க, நல்ல காலேஜ் வைக்க வேணாங்கிறீங்க, வைக்கக்கூடாதுங்க, வைக்கணும். ஆனால் ஆப்ஷன்ஸ் நிறைய வைங்க. என்ன இப்போ ஒரு காலேஜ் பிடிச்சிருச்சுன்னா அந்த காலேஜில் எல்லா பிரான்ச்சும் வைங்க, ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? ஒன்றுனா உங்களுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, இதில் எது கரெக்டான ஆப்ஷன் கிளிக் பண்ணணுன்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக கொடுத்தா தான் நல்ல காலேஜ் உங்களுக்கு அலர்ட் ஆகி வரும். நல்லா பாருங்கள், நல்ல காலேஜ்னா லாகின் பண்ணால் அலர்ட் ஆகி வந்திருக்கும். அப்போ அலர்ட் ஆகி வந்த காலேஜில் நல்ல காலேஜ், ஓகே சிஇஇடி எனக்கு நல்ல காலேஜ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? அக்செப்ட் பண்ணி நான் ஜாயினும் பண்ணிக்கிறேன், ஓகே ஜாயின் பண்ணியாச்சு, ஒரு ஆப்ஷன். நான் அக்செப்ட் பண்ணிக்கிற சிஏஇடியை அப்வர்டில் அதை விட நல்ல காலேஜ் இருந்தால் கொடுங்க. அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அக்செப்ட் பண்ணிட்டீங்களா, அப்வர்டில் கிடைக்கலன்னா அக்செப்ட் பண்ண காலேஜே உங்களுக்கு 7 நாளுக்குள்ளே கிடைக்கும். 7 நாளுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வரும். திரும்பவும் நீங்கள் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்களா, அக்செப்டாக போட ஏதோ ஒரு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்களா, அந்த கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சு 7 நாளுக்குள்ளே ரிசல்ட் வரும். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட் கேரக்டருக்கு இந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்டில் கிடைக்கலன்னா அக்செப்ட் பண்ணியிருக்கீங்களா அந்த காலேஜில் சீட் கிடச்சிடும். இது ரெண்டும் சேஃபஸ்ட்டு. சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா, ஏன்னா பிடிச்சிருக்கு இல்லையா, பிடிச்சனால தானே அக்செப்ட் கொடுத்து அப்வர்டில் இருக்கான்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா.
இது வந்து சேஃபஸ்ட் சைடு. டிக்ளைன் கொடுக்குறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் தப்பு பண்ணிக்கணும் தான் அர்த்தம். டிக்ளைனே எனக்கு பிடிக்காத காலேஜ் வந்திருக்கு, அப்போ பிடிக்காத காலேஜ் எதுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்கிறீங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ சாய்ஸஸ் நிறையா கொடுக்கணும். சாய்ஸஸ் நிறையா கொடுத்து சாய்ஸ் லாக் பண்ணணும். சாய்ஸ் லாக்கை பற்றி நான் சொல்கிறேன். சாய்ஸ் லாக் வந்து 2 நாள் தான் நடக்கும், சரிங்களா? சாய்ஸ் லாக் வந்து 2 நாள் தான் நடக்கும். ஐ மீன் சாய்ஸ் ஃபில்லிங் 2 நாள் தான் நடக்கும். இந்த 2 நாளுக்குள்ளே நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணாவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிரும். சாய்ஸ் லாக் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் 2 நாளுக்குள்ளே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சு காலையில் ஒரு 10 மணிக்கு டைம் கொடுப்பாங்க. அடுத்த நாள் நைட்டு 5 மணிக்கு க்ளோஸ் ஆகிற மாதிரி டைம் கொடுப்பாங்க. 2 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த 2 நாளுக்குள்ளே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சிருக்கணும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சு நீங்கள் பண்ணாவிட்டாலும் சாய்ஸ் லாக் பண்ணாவிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். நீங்கள் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் டெமோ வீடியோலாம் நான் போடுறேன். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ரீஆர்டர் பண்ணிக்கலாம், ஐ மீன் சிஇஜி மேலே கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம், காலேஜ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அந்த 2 நாளில், அந்த 2 நாள் டைமுக்குள்ளே பண்ணணும். ஸோ அடுத்த நாள் ஈவினிங்குள்ளே 10 மணிலேருந்து அடுத்த நாள் அதுக்கடுத்த நாள் 5 PM க்ளோஸ் ஆகும். அந்த க்ளோஸ் ஆகிறக்கும் நம்ம பண்ணால் விட்டால் அவ்வளோதான், நீங்கள் வந்து கொடுத்த சாய்ஸே லாக் ஆகிடும், சரிங்களா? அப்புறம் தப்பான காலேஜ் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நிறைய பேத்துக்கு மிஸ்டேக் வந்திருக்கு, நிறைய டிஸ்அட்வான்டேஜ் நடந்திருக்குது. ஸோ தயவு செய்து இந்த 6வது ஆப்ஷன் மட்டும் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. தப்பாக சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா தான் இது வரும். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் கம்மியாக கொடுத்தீங்கன்னு என்ன வரும், நாட் அலர்ட்டட் காலேஜ் வரும், நோ அலர்ட்டட் காலேஜ் வரும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அடுத்த ரவுண்டு தான் போக முடியும். இதுவே நீங்கள் 4வது ரவுண்டில் இருந்து கடைசி ரவுண்டில் இருந்து நாட் அலர்ட்டட் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்த ரவுண்டாக போவீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக நான் சொல்கிறேன், சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் தான் போகணும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க. இந்த ஆப்ஷன் யாரும் பெரும்பாலும் கொடுக்க மாட்டேங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த 4 ஆப்ஷனில் எது கொடுத்தாலும் ஓகே. நான் ஃபஸ்ட் 2 ஆப்ஷன் சேஃப். ஏன் சேஃப்னு நான் புரிய வச்சுட்டேன். டிக்ளைன் அப்போது கொடுக்குறீங்கன்னா சத்தியமாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் தப்பாக பண்ணிக்கிறதுனால தான் டிக்ளைன் கொடுக்குறீங்க. பிடிக்கலை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போர்டு கொடுத்தாச்சு. டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட்னா அதுதான் டிக்ளைன் கொடுக்குறேன்னா இப்போ சாய்ஸ் உங்கள் சாய்ஸ் தப்பு தானே அர்த்தம். நான் அடுத்த ரவுண்டில் போய் பார்த்துக்கிறேன்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயோ செகண்ட் ரவுண்டில் இருக்க மாணவன் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அவன் 3rd ரவுண்டுக்கு போனான். செகண்ட் ரவுண்ட்லேருந்து 3rd ரவுண்ட் போனால் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியும். எல்லா காலேஜும் முடிஞ்சு போயிருக்கும். நல்ல நல்ல சீட்டு சிஎஸ்சி பிரான்ச்சு ஏடிஎஸ் எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். அப்போ என்னத்தை போய் எடுப்பா 3rd ரவுண்டில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் இருப்பீங்க. யார் இப்போ செகண்ட் ரவுண்ட்லேருந்து ஒரு பையன் 3rd ரவுண்டுக்கு வரான்னா செகண்ட் ரவுண்டோட ரேங்கிங் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஓகே அவன் கிடைக்கல, அதனால் 3rd ரவுண்ட் வந்துட்டான். அவன் இந்த ஆப்ஷன் கொடுத்து 3rd ரவுண்ட் வந்துட்டான்னு வச்சுக்கலாம். 3rd ரவுண்டில் அவன் ஃபஸ்ட்டே இருப்பான், அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ரேங்கிங் அவன் தான் முன்னாடி இருக்கான், கிடச்சிரும். ஆனால் என்ன காலேஜ் இருக்கும் அதோட அதுக்கும் முன்னாடி இருக்கிறதான சேஃபு. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் இருக்கிறதான சேஃப். எதுக்கு அடுத்த ரவுண்டெல்லாம் போகிறீங்க? அடுத்த ரவுண்டு யார் போவோன்னா ரவுண்ட் 1ல் இருக்கிறவங்க தப்பாக கொடுத்து ரவுண்ட் 2ல் போனால் ஓகே. ரவுண்ட் 2லேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரவுண்டு 2ல் தப்பு பண்ணிட்டு ரவுண்ட் 3ல் போனால் என்ன எவ்வளோ முட்டாள்தனம். அதுவும் ரவுண்டு 3ல் தப்பு பண்ணுறவங்களா இருக்காங்க. ரவுண்ட் 3ல் தப்பு பண்ணிட்டு ரவுண்ட் 4ல் போனால் லாஸ்ட் ரவுண்டில் போய் மீட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? அதில் காலேஜே இருக்காது. எஸ்சி கம்யூனிட்டிக்கு வேணால் நல்லா இருக்கும். எம்பிசி பிசி ஓசி எல்லாம் கரெக்டாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலைன்னா நிலமை என்னென்னா நாட் அலர்ட்டட்னு வந்துடும், இல்லைன்னா பிடிக்காத காலேஜ் ஏதோ ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் அப்போர்டு கொடுத்து அதில் வந்து ஏதாவது அப்போர்டில் எப்படி கிளிக் ஆகும்னா அப்போர்டில் இதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் கிடைக்கும். அப்போர்டு பாருங்கள் எவ்வளோ கொடுமைன்னு. இதுக்கு முன்னாடி ஒரு 2 காலேஜ் 3 காலேஜ் என்ன ப்ரிஃபரன்ஸோ அதுதான் கிடைக்கும். உங்கள் ரேங்கிங் பிரகாரம் செக் பண்ணும், உங்கள் கம்யூனிட்டி ரேங்கிங் செக் பண்ணும். அந்த சப்போஸ் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து ரவுண்ட் 1 இருக்கீங்க, ரவுண்ட் 1ல் வந்து ரவுண்ட் 1ல் வந்து நீங்கள் சீட் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ரவுண்ட் 1லேருந்து அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்துட்டிங்கன்னா இதில் அலர்ட் அதான் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்து அந்த 7 நாளுக்குள்ளே 2லேயுமே போய் ரிப்போர்ட் பண்ண டிஎஃப்சி சென்டரில் போய் 7 நாளுக்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலைன்னா அந்த சீட்டு வேக்கண்ட்டாக அறிவிக்கப்படும். எந்த சீட்டு? அக்செப்ட் அண்ட் ஜாயின் சீட்டும் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு மாணவர்களோட சீட்டும் 7 நாள் டைமுக்குள்ளே இவங்க காலேஜுக்கு போகணும், இவங்க டிஎஃப்சிக்கு போகணும். இவங்க 2 பேரும் போகலைன்னா அந்த 7 நாளுக்குள்ளே அந்த சீட்டு வேக்கண்ட்டாக அறிவிக்கப்படும். அந்த சீட்டு யாருக்கு போகும்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ணாங்க. அந்த சீட் யாருக்கு போனால் அப்போர்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போர்டில் ஏதாவது ஒரு காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. யாருக்குன்னா அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு. இப்போ அக்செப்ட் அண்ட் அப்போர்டுக்காரங்க அவங்களும் இருப்பாங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எடுத்து டிஎஃப்சிக்கு போவாங்க. அவங்களும் போய் அங்கே போய் ஃபீஸ் கட்டணும், சரிங்களா? டிஎஃப்சியில் அது அவங்களும் பண்ணாவிட்டால் இது யாருக்கு அட்வான்டேஜ்னா அப்போர்டு மூமெண்ட்டுக்கு. இல்லைனா அடுத்த ரவுண்டில் அந்த வேக்கன்சி லிஸ்ட்டு போயிடும், சரிங்களா? அப்போர்டு மூமெண்ட்டெல்லாம் முடிஞ்சிட்டு மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் வேக்கன்சி லிஸ்ட்டெல்லாம் அடுத்த ரவுண்டுக்கு போயிடும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் எதுக்காக பண்ணணும், ஏன் பண்ணணும், என்ன ஆப்ஷன் கிளிக் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் அந்த ஸ்க்ரீனு அந்த லைவ் டெமோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கிளியர் கட்டாக புரியும். அதை பற்றின வீடியோ நான் போடுறேன். இன்னும் டைம் இருக்குது நமக்கு. நான் சாய்ஸ் ஃபில்லிங் சும்மா நான் ஓவரால் தான் சொல்லியிருக்கிறேன் தவிர நான் வந்து இன்னும் கிளியராக சொல்லலை.
ஓகேங்களா? அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் எவ்வளோ ஒரு ஆபத்தான விஷயம். ஆனால் நல்ல விஷயந்தான். ஆபத்துனா கரெக்டாக பண்ணாமல் விட்டிங்கன்னா என்ன ஆகும் இப்போ நான் புரிய வச்சுருக்கிறேன். ஸோ காலேஜ் அலர்ட் ஆகாமல் போயிடும் சில டைம். இல்லைனா பிடிக்காத காலேஜ் வந்து தேவையில்லாமல் அப்வோர்ட் கொடுக்கணும். அப்வோர்ட்லேயும் கிடைக்கலன்னா அடுத்த ரவுண்டு போகணும். அடுத்த ரவுண்ட்லேயும் நல்ல காலேஜ் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. குவிக் ஃபார்ம் கவுன்சிலிங் கொடுத்து போக வேண்டியது தான். அது இப்போ கவுன்சிலிங் போட்டதே வேஸ்ட் ஆயிரும், நாளும் வேஸ்ட் ஆயிரும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் எது சேஃபர்னு சொல்லிட்டேன். ஸோ எதுக்காக நம்ம கிளிக் பண்ணுறோன்னு சொல்லிட்டேன். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி நிறைய வீடியோக்கள் இருக்குது. அதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோ போகிறேன். இது பார்ட் 1 வீடியோ தான். ஸோ அடுத்தடுத்து பார்ட் வரும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.